அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 29வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இன்னொரு முறை. குணமென்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்கலாம். பொறுமை, அடக்கம், மெய் உணர்வு இவை அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு துறவி. இவரை என்ன சொல்லுவாங்கன்னா சான்றோர் என்று அழைப்பார்கள். இந்த சான்றோர்கள் மலையின் உச்சியிலிருந்து தவம் இருக்கும்போது யாராவது தேவையில்லாமல் அவருக்கு கோபம் வரும்படி பேசினால் இவங்க என்னன்னா திடீர்னு கோபப்பட மாட்டாங்க. ஆனால் கோபப்பட்டு விட்டால் உடனே அவங்க கோபப்படும் போது கனலாக என்ன செய்வாங்க, அந்த நபர் எரிந்து விடுவார். அந்த அளவுக்கு இவங்களுக்கு என்ன செய்யும், கோபம் வரும். ஆனால் கோபப்பட மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க, கோபப்பட மாட்டாங்க. அதாவது பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அப்படிதான் எவ்வளோ பொறுக்கணுமோ பொறுத்து போவாங்க. கடைசியில் பொங்கி எழுடா அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன செய்வாங்க, கோபம் அவங்கள அறியாமலே கோபம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன செய்திருவாங்க, அப்படியே சாந்தமாய் விடுவார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டாக எப்படின்னா நமக்கு நக்கீரருடைய கதை பார்க்கலாம். சிவபெருமானுக்கும் நக்கீரருக்கும் என்னென்னா சின்ன ஒரு சண்டை வரும். நக்கீரர் என்ன சொல்லுவாருன்னா பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தல் மனம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் சிவபெருமான் என்ன சொல்லுவாருன்னா பெண்களுக்கு கூந்தல் இயற்கையிலே மனம் உண்டு அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்வாங்க, வாதாடுவாங்க. வாதாடும்போது இவர் என்ன செய்வார்னா கோவப்படுவார். யார், சிவபெருமான். கோவப்படும் போது அவருடைய 3வது கண் நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அப்போ இவர் என்ன சொல்வார்னு உன்னுடைய பாடலில் குற்றம் இருக்கு அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வார், சிவபெருமான் நக்கீரர் மேலே கோபப்பட்டு அவருடைய 3வது கண்ணை திறந்து என்ன செய்வார், எரிச்சிடுவார். அவர் நக்கீரர் என்ன பண்ணுவார், பொற்றாமரைக்குள்ளே போய் விழுவார், குளத்துக்குள்ள. விழுந்து கொஞ்ச நேரம் ஆன உடனே இவர் என்ன செய்வார், சாந்தமாவார். யார், சிவபெருமான். ஏன்னா அவருக்கு தெரியும் சிவனுக்கு இந்த பாடலில் குற்றம் கிடையாது, நக்கீரர் எழுதியிருக்க பாடலில் குற்றம் கிடையாதுங்கிறது தெரியும். ஆனால் இவர் என்ன செய்வார், சோதிப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன செய்வார், அருள் கொடுத்து நக்கீரரை உயிர் பிழைக்க வைப்பார். அது மாதிரி தான் இந்த துறவிகளை நாம் என்ன செய்யக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. அப்படி துன்புறுத்தும் போது அவங்க என்ன செய்வாங்க, கடும் சின்னம் கோபம் கொள்வார்கள். அப்படி கோபப்படும் போது என்ன ஆகும், நாம் எரிந்து போவோம். அப்போ அவங்க கோபத்திற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது,